அவருடைய வீட்டுக்கு போய் சோதனை பண்ணியிருக்கிறாங்க. எதுக்காக சோதனை பண்ணாங்கன்னா, அவர் வீட்டில் இருந்த பணம், நகை எல்லாத்தையும் தாங்க அபகரிச்சுட்டு போயிடலான்ற எண்ணத்தோட அந்த போலீஸ் அதிகாரிகள் போய் சோதனை பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாமே ஆட்டோ சங்கருடைய வாக்குமூலம். அப்படி சோதனை பண்ணும்போது தான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஷாக் காத்திருந்திருக்கு. இந்த போலீஸ் அதிகாரி, அரசியல் பிரமுகர்கள், தலைவர்கள், நடிகைகள் இவங்க சம்பந்தப்பட்ட அந்த அந்தரங்க போட்டோக்கள், லீலை புகைப்படங்கள் எல்லாத்தையும் வந்து போட்டு ஆல்பமா வச்சிருந்துருக்கிறான். ஆல்பம் போட்டு. ஆமாம். ஸோ அது வந்து அந்த சம்பந்தப்பட்ட உயர் போலீஸ் அதிகாரி அவருடைய கவனத்துக்கெல்லாம் போயிருக்குது இந்த விஷயம். என்ன பண்ணிட்டாங்க, அந்த போட்டோஸ் மொத்தத்தையும் கொண்டு போய் கொளுத்திட்டாங்க, டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களாம் இதில் சம்மந்தப்பட்டதாக அவன் சொன்னாலும் அதுக்கு வந்து எந்த ஆதாரமும் இல்லாமல் போயிடுச்சு. கடைசியாக தான் வந்து தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட பிறகு அந்த தூக்கு தண்டனையை ரத்து பண்ணுறதுக்கு வந்து கருணை மனு தான் கொடுத்துருக்குறாங்க. ஜனாதிபதி கருணை மனு எல்லாமே நிராகரிக்கப்பட்டுடுச்சு. ஸோ தான் தூக்கு மேடை ஏறப்போவது உறுதி, தான் சாக போவது உறுதி அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு பிறகுதான் யாரெல்லாம் தனக்கு கூட்டாளிகளாக இருந்து தன்னை வந்து கைவிட்டது மட்டும் இல்லாமல் தன்னை வந்து எப்படியாவது வந்து கொன்னுட்டா, அதாவது சட்டத்தின் மூலமாக கொன்னுட்டாக்கா இவன் நாளைக்கு நமக்கு த்ரெட்டா வரமாட்டான், இவன் உயிரோட இருந்தாக்கா என்னைக்கு இருந்தாலும் தனக்கு த்ரெட்டு தான் அப்படிங்கிறத புரிந்து கொண்ட அந்த கூட்டம் ஒன்று சேர்ந்துதான் இவரை மட்டுமே பலிகடா ஆக்கி மரண தண்டனை விதிக்க செஞ்சிட்டாங்க.